ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் தரிசிக்க போகின்ற ஸ்தலங்கள் புண்ணிய நதியான காவேரி பாயும் பாதையில் அரங்கநாத பெருமான் 5 இடங்களில் விசேஷமாக எழுந்தருளி உள்ளார். இவை பஞ்சரங்க ஸ்தலங்கள் என்று போற்றப்படுகின்றன. இதில் முதல் 3 தலங்கள் நதி தீவுகளாகவும் அடுத்த 2 தலங்கள் நதிக்கரை தலங்களாகவும் அமைந்துள்ளன. இந்த 5 தலங்களின் சிறப்புகளை தான் இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகின்றோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பதிவுக்குள்ள போயிடலாம். ஆதிரங்கம் ஸ்ரீரங்கப்பட்டினம் கர்நாடகம். காவிரி நதி கர்நாடகாவில் உருவாக்கும் முதல் தீவு இது. கௌதம முனிவருக்கு பெருமான் காட்சியளித்த தலம். மத்திய ரங்கம் ஸ்ரீரங்கம் தமிழ்நாடு. காவிரி மற்றும் கொள்ளிடத்திற்கு இடையே அமைந்த மிகப்பெரிய நதி தீவு. பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் 108 திவ்ய தேசங்களின் முதன்மை தலம். அப்பால ரங்கம் கோவிலடி தமிழ்நாடு. திருச்சிக்கு அருகே கொள்ளிடம் பிரியும் இடத்தில் உள்ள தீவு தலம். இங்கு பெருமாள் அப்ப உடத்தான் என்ற பெயரில் அருள்பாலிக்கின்றார். ஸ்ரீரங்கத்துக்கு முன்னரே தோன்றியதால் இது அப்பாலரங்கம் எனப்படுகின்றது. சதுர்த்த ரங்கம் கும்பகோணம் தமிழ்நாடு. கும்பகோணத்தில் உள்ள சாரங்கபாணி கோவில். இது தீவு அல்ல என்றாலும் காவிரி மற்றும் அரசலாற்றுக்கு இடையே அமைந்துள்ள அழகிய தலம். இங்கு இறைவன் கையில் வில் ஏந்திய கோலத்தில் காட்சியளிக்கிறார். பஞ்சரங்கம் அந்தரங்கம் திரு இண்டலூர் மயிலாடுதுறை. காவேரி கடலில் கலப்பதற்கு முன்பாக அதன் வடக்கரையில் அமைந்துள்ள இறுதி தலம். இது தீவு பகுதி கிடையாது, ஆனால் காவிரியின் புனிதத்தோடு இணைந்த தலம். இங்குள்ள பரிமள ரங்கநாதரை தரிசிப்பது வாழ்வின் பெருப்பேறு. இதில் முதல் 3 நதியின் நடுவே உள்ள தீவுகள், கடைசி 2 நதிக்கரையோரம் அமைந்துள்ள புனித தலங்கள். இந்த வரிசையில் காவிரி கரையில் பயணித்து ரங்கநாதரின் திருவருளை பெறுவோம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.